தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். அரிசிக்கான ஏற்றுமதி வரியை 20% மத்திய அரசு விதித்திருக்கிறது. புழுங்கல் அரிசி மேலும் உமி நீக்கப்படாத அரிசி ஆகியவற்றிற்காக இந்த விலை உயர்வு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளச்சந்தையில் அரிசி விற்பனை, அரிசி பதுக்கல் ஆகியவற்றை இது தடுக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்போ 20% இந்த ஏற்றுமதி வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய விவரம் என்ன? இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் குறிப்பாக அனைத்து வகையான புழுங்கல் அரிசிகள் மற்றும் சில வகையான உமி மற்றும் தவிடு நீக்கப்பட்ட அரிசி ஆகியவற்றுக்கு ஏற்றுமதி வரியை 20% தற்பொழுது மத்திய அரசாங்கம் விதித்துள்ளது. அதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணையும் தற்பொழுது மத்திய அரசு வெளியிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உள்நாட்டினுடைய இருப்பை உறுதி செய்வதற்காகவும் உள்நாட்டின் தேவைக்கேற்ப அரிசியினுடைய இருப்பு என்பது இருக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. அதனை கணக்கிட்டும் அரிசியினுடைய பதுக்கல் மற்றும் கள்ளச்சந்தையினுடைய விற்பனை உள்ளிட்டவற்றை தடுக்கும் வகையிலும் இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசாங்கம் விளக்கத்தை அளித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் அரிசி மீதான அந்த ஏற்றுமதி வரி என்பது விதிக்கப்படாமல் இருந்த நிலையில் கடந்த ஆண்டு அது 10% விதிக்கப்பட்டு கடந்த அக்டோபர் மாதம் அந்த வரியும் நீக்கப்பட்டிருந்தது. இதுவரை அரிசி மீதான அந்த ஏற்றுமதி வரி என்பது இல்லாமல் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது பல்வேறு ஆலோசனைகளுக்கு பிறகு இந்த ஒரு 20% வரி என்பதை விதித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் அனைத்து வகையான புழுங்கல் அரிசி மற்றும் சில வகையான அந்த மில்ட் ரைஸ் என அழைக்கப்படக்கூடிய உமி மற்றும் தவிடு நீக்கப்பட்ட அரிசிகளுக்கு இந்த ஒரு 20% ஏற்றுமதி வரி என்பது பொருந்தும் என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய அரசு தற்பொழுது வெளியிட்டுள்ளது. நன்றி சுசித்ரா, அது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.